பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. மத்தேயு 14:25 இயேசு சொல்கிறார், பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த உலகத்தில் ஞானிகள் கல்விமான்கள் தங்கள் திறமைகளை வைத்து எல்லாவற்றையும் அறிவார்கள் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் அவர்களுக்கும் மறைவான தெரியாத ஒரு காரியம் உண்டு. அதற்கு பெயர்தான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை கடவுள் யாருக்கு வெளிப்படுத்துவார்? படிப்பினாலே, பணத்தினாலே, திறமையினாலே இந்த ரட்சிப்பை ஒருபோதும் வாங்க முடியாது. மாறாக சிறு பிள்ளைகளைப் போல இயேசுவை விசுவாசித்து அவரிடம் திரும்பி வந்தால் அந்த நொடி பொழுதிலே ரட்சிப்பின் வாழ்வு துவங்குகிறது. ரட்சிப்பின் வாழ்வு என்பது இயேசுவோடு இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நித்தியமாய் வாழும்படியான ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கையாகும். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.